அப்படியே டைரக்ட் பார்த்துட்டு என்ன Okay. Mama Shalini. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்ல விதமாக சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். என்னென்னா ஒரு பெரிய படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கிறதா ஒரு பெரிய படம். அது அங்கே தான் பெருசாகுது. அது மாதிரி இந்த படத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாற்றுறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க தேட்டருக்கு வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்கிறதுல தான் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செய்கிறதும் எனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். வேறு ஏதாவது இந்த படத்தை பற்றி கேள்விகள் இருக்குன்னா இல்லை, இது நம்ம ஒரு கற்பனையாக ஒரு கதை பண்ணுறோம். ஒரு காமெடி பண்ணும்போது இப்படிலாம் இருந்தால் ஒரு காமெடியாக இருக்குன்ற ஒரு இது நம்ம கற்பனையாக க்ரியேட் பண்ணுறது தான். இது அந்த மாதிரி ஜென்ரலாக நடக்கல. நம்ம மனசில் இருக்கிறது வந்து ஒன்று இருக்கும் படம் பார்த்தோன்னே, அதை வந்து நம்ம சீனாக பண்ணும்போது அப்படி ஒரு சினிமேட்டிக்காக பண்ணுறது தான். அதான் அந்த கேரக்டர்கிட்ட அவர் வந்து அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே முடியல. அதுக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பு இல்லாத மாதிரியே அடுத்தடுத்து நடக்கிறதுனால அது வந்து அப்படி தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த கதாபாத்திரம் அப்படி தெரியுது. அவங்க இடத்துல இருந்தால் நமக்கு அப்படி தான் இருக்கும். நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சார். எத்தனை தியேட்டர் ஒரு கன்செப்ட் வருது. ஏன்னா டப்பிங் படமே 2 படம் இல்ல இருந்து அங்க ஓடுன படமே நல்ல ஓடுன படமே இங்க ரிலீஸ் பண்றாங்க. சோ அதனால வந்து ஒரு தியேட்டர் ஏதாவது கஷ்டமா இருக்கா கிடைக்கல? இல்ல எங்களுக்கு நல்லாவே தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 200 தியேட்டருக்கு மேல கிடைச்சிருக்கு. 230 தியேட்டர் கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு நல்ல விதமா தான். ஏன்னா படத்துல நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்காங்க, எல்லாமே பெரிய ஆளுங்க தான். ஆனா வந்து ப்ரொமோஷன் யாரும் வரல. என்ன இல்ல இது கடைசி நேரத்துல ஏற்பாடாகி கொஞ்சம் அந்த ரிலீஸ் டைமில் இருக்கிற நிறையா தடைகள் சிக்கல்கள் அது தீர்ந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால ஏற்பாடு சொல்ல முடியல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால இனிமேல் தான் போகணும். பெரிய படம் வந்து அது வந்து பப்ளிக் பிரச்சனையாச்சு. இப்போ இந்த படம்லாம் வந்து மேக்ஸிமம் வெளியே தெரியும் மக்கள். பப்ளிக் ரிவ்யூலாம் இருந்தால் மட்டும்தான் வெளியே தெரியும். நிச்சயமா நிச்சயம். சரிங்களா? இப்போ வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருன்னா பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்க தேவையில்ல, 3 நாள் அப்புறம் தான் எடுக்கணும். இது மாதிரி ஒரு படம் நீங்க பண்றீங்க, கஷ்டப்பட்டு பண்றீங்க, பணம் செலவு பண்ணி பண்றீங்க. பப்ளிக்கே எதுவுமே ரிவ்யூ கொடுத்தாங்க எப்படி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க? இல்லை நான் பார்க்கல. ஆனால் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ரிவ்யூவாக சொல்கிறது வந்து நிச்சயமாக தேவை தான். அதுதான் மக்களுக்கும் படத்துக்கு இருக்கிற தொடர்பே இதுதான். இது இல்லைன்னா டோட்டலாக கட் ஆயிடும். அப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் என்னென்னா அந்த சொல்கிற விதத்தில் சொல்லப்படுற கருத்துக்கள் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அதனால அது வந்து ஒரு தொழில் இல்லை அது. அதனால நீங்களும் படத்துல அதே ஒரு பர்சனலாக காட்டியிருக்கீங்க. அந்த டேரக்டர் சொல்லியிருப்பாரு வேலையா பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட. நீங்க அது காட்டியிருப்பீங்க. இது எல்லாரும் நடக்குது தானே? இல்லை ஒரே படத்தினால உங்களுக்கு இந்த வாரம் வந்து 7 படம் இல்லை, எந்த வித பப்ளிக் ரிவ்யூ இல்லாம எப்படி மற்ற படம்? ஏன்னா வந்து நான் சின்ன படம் எதுவும் தெரியுது கிடையாது. இல்லை கண்டிப்பா மீடியா தான் எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா இப்போ இந்த ஷோ இருக்கு, ப்ரெஸ் ஷோ பாக்குறீங்க, நீங்க இது பண்றீங்க, அதனால அது தொடர்பு ஏற்படுது. அவங்க சொல்றது என்னன்னா அது இந்த மாதிரி, அதாவது அதோட நோக்கம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம பேசுறோம், நான் இதை பத்தி சொல்றேன்னா இந்த படத்தை எடுத்துட்டு போகணும், நீங்களும் கேள்வி கேட்கறதோ அதை எடுத்துட்டு போறதோ அதுல ஒன்று இருக்குல்ல. ஆனால் அது இல்லாம ஒரு படத்தை முன்னாடியே ஒரு அபிப்பிராயத்தோட பண்றது இருக்குல்ல, சாரி அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாங்கிறதா. ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை சார், பாக்குற பப்ளிக் தான் கொடுக்குறாங்க.
அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இது நாங்க கொண்டு போறோம்ன்றீங்களா? அதை எப்படி சொல்றீங்க? இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் உங்களை குற்றம் சொல்லலை. நான் சார் நீங்க அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப நெகட்டிவா இருக்குது. நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? சார் படம் யாருக்காக எடுக்கிறீங்க? படம் யாருக்காக எடுக்கிறீங்க? மக்களுக்காக தானே எடுக்கிறீங்க. மக்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் நாங்க போடுறோம். அதை நாங்க மாத்தறதுக்கு நாங்க யாரு? இல்ல எல்லாரும் நீங்க போடுறீங்களா? உங்களுக்கு எது கான்ட்ரோவர்சியா அதை போடுறீங்க சார்? படங்கள் நல்லா இருக்கும், அந்தந்த படங்கள் ரிவ்யூவும் போடுறோம். எந்தெந்த படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதையும் போடுறோம். அது மக்கள் சொல்ற கருத்து. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ கொடுக்குறாங்க சார். இது உங்களுக்கு சரியான சொல்றதா சார்? ஏன்னா இப்ப நீங்க கஷ்டப்பட்டு 2 டேஸ் தான் வந்து மவுத் ஆகுல வந்து வெளியே வரும் படங்கள். 3 நாளுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கே தெரியும் ஒரு ஆள் வெளியே எடுத்துருவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணா என்ன பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை அது வியூஸ் தேவைதான். நம்ம வந்து வியூஸ் வந்து அது இன்னொன்று தடுக்க முடியாது. அது நம்ம இப்போ படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆனால் அதை வெளிப்படுத்துகிற முறையிலையும் சொல்கிற விதத்துலையும் இதை நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுன்றதான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா அது நிறையா இன்னும் மேக்ஸிமம் வந்து நிறைய ரிவ்யூ வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் சார். ஏன்னா நம்ம சாப்பிட்டவங்களே வந்து படம் பண்றாங்க, சாப்பிட்டவங்களே ஒரு பிஆர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து மேக்ஸிமம் திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்லா இருக்கும்போது நல்லா தான் போடுறோம். இருந்தாலும் சில சேனல்ல வந்து அப்படியே எடுத்து போறதுனால அது நான் இப்போ வந்து அந்த சேனல் உள்ள வரல. பார்த்தீங்கன்னா சேனல் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நாங்களாம் வந்து ஒரு ஜெனுவனா இருக்கும். வந்து வீட்டுல வந்து சிஸ்டம் வச்சு அவங்க வந்து பண்றதுனால அந்த எங்களை பேசக்கூடாது. நிச்சயமா இல்லை படம்லாம் வந்து வெளியில பேசப்பட்டாதான் இப்ப இது மாதிரி வந்து செல்வன் படம் பண்ணியிருக்காரு, நல்ல படம் இருக்கு. 3 நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிவ்யூ கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. நிச்சயமா இல்லை இது என்னோட முதல் படம். எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்றது வந்து அது உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு முழுசா தெரியாது. ஆனால் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது அது நல்லதா சொல்லுங்க கெட்டதா சொல்லுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அது எல்லாருக்குமே படம் பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்ப பிடிக்கல. சில பேர் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பாங்க. இப்போ இந்த படமே இருக்குன்னா இது ஒரு காமெடி. சீரியஸ் ஃபிலிம் பார்க்குறவங்க என்னையா அப்படிம்பாங்க. அதே காமெடி படம் பார்க்குறவங்க சூப்பர்பாங்க. இது வந்து எல்லா படத்துக்குமே அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க 1-2 பேர் சொல்கிறது வந்து மொத்தமாக அதுவே வரும்போது என்ன ஆகிடுன்னா நிறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இதை பார்த்துட்டு தான் படம் பார்க்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போகலாம் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுவும் உள்ள கூட போய் பார்க்க மாட்டாங்க, தம்ப்நெயில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி இப்படின்னும் போது சரி ஓகேன்னும் போது அது வந்து பாதிக்குதுல்ல. அந்த மாதிரி ஒரு காரணமா சார் இந்த படத்தோட ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. அதனால அவர் வரல ப்ரமோஷனுக்கு. ஏன் ஹீரோயின் ஏன் வரல? அது ஹீரோயின் வந்து அவங்களும் வேற ஒரு ஒர்க்ல இருக்கிறதுனால வரல. இல்ல ஒட்டுமொத்தமாவே இந்த படத்துல நடிக்கிற காஸ்டிங் எல்லாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ற மாதிரி இல்லை அப்படி இல்லை. இப்போ இந்த இதுக்கு வந்து இது சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கடைசி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதுனால சொல்ல முடியல. அதுதான் காரணம். இல்லை அதான் ஏற்பாடு பண்ண முடியல. கடைசி நேரம் சில சிக்கல்கள்னால ஏற்பாடு பண்ண முடியல. பட் இப்போ இன்னைக்கு கூட அசோக் செல்வன் வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு. ட்விட்டரில் போட்டிருக்காரு, இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு, விஷ் பண்ணி போட்டிருக்காரு. அதனால எல்லாருமே ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. வேறு வேலைகளில் இருக்கிறாங்க. கடைசி நேரம்னால அதை வந்து சரியாக பண்ண முடியல. அது இனிமேல் அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கேட்டப்போ நான் சொல்லிட்டேனே, அது வந்து இது யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஒரு படம் வெளியில வந்துருச்சுன்னா அதை பத்தின வர்ற கருத்துக்களை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. அது எனக்கு அதுல இருக்கிற என்ன சிக்கல் தெரியாது இல்லையா? அரசியல் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஓகே அவங்க படம் வரும்போது அந்த என்ன சொல்றாங்க முட்டவர கோழிக்கு தான் அது வலி தெரியும் சொல்லுவாங்க. இல்ல அது எனக்கு தெரியல. என்னன்னா அது வந்து அவங்க இந்த தியேட்டர் அது யாரு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எனக்கு தெரியாது. இப்போ அதனால நான் அதை பத்தி எதுவும் சொல்றேன். நான் சொல்றதுமே வந்து இது வந்து நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க நெகட்டிவா சொல்லுங்க அதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. பட் விசிபிலிட்டி வேணும். படம் அப்படி ஒன்று வந்திருக்குன்றது தெரியணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படம்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுன்னா அது பெரிய படம். ஏன் அவ்வளோ செலவு பண்றாங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும். கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கும் தெரியணும். இப்போ நீங்கள் இதை எழுதும் போதும் வீடியோவை போடும் போதும் தான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு படம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். பட் முதல் தெரியணும் இல்லையா? ஏன்னா அது இல்லாமல் இப்போ ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வீக்கெண்டில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அதோட டைம் ஸ்பெண்ட். அப்போ நீங்கள் அது சொல்லும் போது தான் நடக்கும். அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக அவங்களோட பங்களிப்பு இருக்குது. அது பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். எனக்கு தெரியல, நான் சொல்லலை அப்படி. அது வந்து சார் கூட அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த படத்துக்கு சாருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கூட இருந்ததுனால அதை பேசியிருக்காரு. அதான் நான் உடனே பேசாதீங்க. நான் படத்துல சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்றேன். ஒரு திரைத்துறையில இருக்கவனாவும் சொல்றேன். அது வந்து அதுதான். நான் எதுவுமே இதுல ஒன்றும் எல்லாரும் நீங்க படத்தை பத்தி நீங்க தான் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க கண்டிப்பா படத்தை பார்க்கணும். எல்லாரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி.